அனைவருக்கும் வணக்கம். மறக்க முடியுமா நிகழ்ச்சியின் இரண்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் இசை உலகோட பொற்காலம் அப்படின்னா அது மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருந்த அந்த காலத்தை தான் நம்ம பொற்காலம்னு சொல்கிறோம். ஏன்னா சாகாவரம் படைத்த பல பாடல்களை கொடுத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள். அவர்களுடைய பிரிவுங்கிறது தமிழ் இசை உலகுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். சரி, பிரிஞ்சிட்டாங்க. பிரிந்த பிறகு மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தியோட இசை பயணம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த மறக்க முடியுமா நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயிரத்தி 1966 ஆண்டு ராமமூர்த்தியின் இசையில் 4வதாக வெளிவந்த திரைப்படம் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி. ரவிச்சந்திரன், கல்பனா, நாகேஷ் நடித்த படம் இது. பீம்சிங்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்த திருமலை மகாலிங்கம் டைரக்ட் பண்ண படம் இது. இந்த டைரக்டர்கள் தொடர்ந்து மெல்லிசை மன்னர் ராமமூர்த்திக்கு வாய்ப்பளித்திருந்தனர். இந்த படத்தில் நாமக்கல் வரதராஜன் எழுதி டிஎம்எஸும் சுசிலாவும் பாடிய ஒரு இனிய பாடல் எந்த எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன தோணுதோ, இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல். எந்த நெஞ்சுக்குள்ளே என்ன தோணுதோ அது என்ன மோதுதோ நம் இருவரையும் பார்த்து பார்த்து. மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி ஒரு காமெடி படம். இதோட கதை பெரும்பாலும் ஒரு பஸ்ஸுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி கதை. இந்த படத்தில் பஞ்சு அருணாசலம் எழுதி டிஎம்எஸ் பாடிய ஒரு பாடல் பயணம் எங்கே பயணம் எங்கே அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டு படம் வந்த டைமில் ஹிட்டான ஒரு சாங் தான். பயணம் எங்கே என்ன வேலை என்ன தேவையோ சொந்தம் ராமமூர்த்தியின் இசையில் 5வதாக வந்த திரைப்படம் பட்டத்து ராணி. பானுமதி, ஜெமினி கணேசன், கல்பனா நடித்த படம் இது. இந்த படத்தில் ஆலங்குடி சோமு எழுதிய ஒரு பாடல் நீ வந்தால் நான் கண்டால்னு தொடங்கும். பட் இந்த பாடல்கள்லாம் பெரிய அளவுக்கு ராமமூர்த்திக்கு கை கொடுக்கவில்லை. பட்டத்திராணி படத்துல பானுமதிக்கு 2 பாடல்கள் சொந்த குரல்ல பாடியிருப்பாங்க. வாலி எழுதி சித்தம் போக்கு சிவம் போக்கு சத்தம் போட்டா செல்வாக்குன்னு ஒரு பாட்டு. நம்ம பானுமதி பாடிய பல அழகான இனிமையான பாடல்களை கேட்டிருக்கோம். அழகான பொண்ணு தான், அதற்கேற்ற கண்ணு தான், ஆகா நம்ம ஆசை நிறைவேறுமா, இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்டால் நமக்கு பானுமதி இப்படி பாடுறது கண்டிப்பாக நம்மளால் ஜீர்ணிக்கவே முடியல. ராமமூர்த்தி இசையில் 6வதாக வெளிவந்த திரைப்படம் எங்களுக்கும் காலம் வரும். நாகேஷ் பத்மினி நடித்த படம் இது. இதில் கவிஞர் வாலி எழுதிய ஒரு பாடல் தேரடி வாசலில் யாரடி தேவியே தாமதம் ஏனடின்னு. இந்த பாட்டிலும் படம் வந்த போது சக்கப்போடு போட்ட ஒரு பாடல். தேரடி வாசலில் நானடி தேவியே தாமதம் ஏனடி. எங்களுக்கும் காலம் வரும் படத்தில் பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலாக்கு ஒரு இனிமையான டொயட்டை கொடுத்திருப்பார் ராமமூர்த்தி. கள்ளப்பார்வை கண்ணுக்கு இன்பம், கள்ளச்சிரிப்பு நெஞ்சுக்கு இன்பம்னு கவிஞர் வாலி எழுதியிருப்பார். ஒரு சில பாடல்கள் நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாது. அது எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அந்த பாட்டை மைண்டில் வச்சுட்டே இருப்போம். ஒரு சில பாடல்கள் அந்த படம் வந்த டைமில் நம்ம அடிக்கடி முணுமுணுக்கக்கூடிய பாட்டாக இருக்கும். ஆனால் ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை நம்ம அப்படியே மறந்துடுவோம். ஒரு கொஞ்ச நாள் கழித்து திரும்ப அந்த பாட்டை கேட்கும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா, இந்த பாட்டெலாம் கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு. இந்த பாட்டு அந்த ரகம்தான். படம் வந்த போது சக்கப்போடு போட்ட பாட்டு, நடுவில் நம்ம எல்லாருமே மறந்து போன ஒரு பாட்டு. எங்களுக்கும் காலம் வரும் படத்துல ஏஎல் ராகவனுக்கு ஒரு அருமையான பாட்டை கொடுத்திருப்பாரு திரு ராமமூர்த்தி. சாமி இல்லாமல் ஊர்கோலமா, தாலி இல்லாமல் கல்யாணமான்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த பாட்டு முழுவதுமே கேள்வியாவே வரும். ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியாக தான் முடியும். மிக இனிமையான பாட்டு. ஆனா என்ன அப்படின்னா, இந்த எங்களுக்கும் காலம் வரும் படத்துக்கெல்லாம் வீடியோ பிரதிகள் கிடைக்கல. சாமி இல்லாமல் ஊர்கோலமா, தாலி இல்லாமல் கல்யாணமா. 1967 ஆண்டு வெளியான திரைப்படம் ஆலயம். இது மெல்லிசை மன்னர் இசையமைத்த 7வது திரைப்படம். மேஜர் சுந்தரராஜன், நாகேஷ், வி.கே. ராமசாமி நடிச்சிருப்பாங்க. டைரக்டர்கள் திருமலை மகாலிங்கம். திருமலை மகாலிங்கம் தொடர்ந்து மெல்லிசை மன்னரை தன்னுடைய படங்களுக்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க. இதில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாட்டை எழுதியிருப்பார். இந்த பாட்டோட ஹைலைட் என்னென்னா, இந்த பாட்டோட ஆரம்பிக்கும் போதே ஆலயமோன்னு ஆரம்பிக்கும்.
அந்த ஒரு ஆலயமோங்கிற அந்த ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா 3 மதங்களும் கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப அற்புதமாக மெட்டமைச்சிருப்பார் ராமமூர்த்தி. இதை வந்து ராமமூர்த்தி அமைத்த மெட்டும், டிஎம்எஸ் இந்த பாட்டை பாடிய விதமும், கவிஞர் கண்ணதாசனோட வரிகளும் இந்த பாட்டை கேட்கும்போது நிச்சயமாக நம்ம மனசுக்குள்ள ஒரு வலியை ஏற்படுத்தும். மிக அற்புதமான பாட்டு. இந்த பாட்டை கேட்காதவங்க தயவு செய்து முழு பாட்டையும் கேளுங்க. கோவில் என்பதும் ஆலயமே, குடும்பம் என்பதும் ஆலயமே, நாணயம் என்பதும் ஆலயமே, நன்றியும் இறைவன் ஆலயமே. மிக அற்புதமான வரிகள். ராமமூர்த்தியோட மெட்டு குறிப்பாக அந்த பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த ஆலயம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை அந்த 3 மதங்களையும் கனெக்ட் பண்ணி ஒரு மெட்டு போட்டு பாருங்க. எக்ஸலண்ட். இந்த பகுதியில் மெல்லிசை மன்னர் ராமமூர்த்தி இசையமைத்த ஒரு சில பாடல்களை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பகுதியில். நன்றி, வணக்கம்.